பாண்டி, சீவலப்பேரி பாண்டி. இந்த பேரை கேட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே நெப்போலியன் சார் ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவர் அந்த படத்தில் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருப்பாரு. அவரோட நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் என்ன சொல்லுவார், இந்த பாண்டி ஓட மாட்டான், இந்த பாண்டிகிட்ட இருக்கிற ஒரு விஷயமே பெருமையே வந்து அவனுடைய கௌரவம் தான். முதுகுல குண்டு பாஞ்சு சாவறதுக்கு இந்த பாண்டி விரும்ப மாட்டான். தைரியம் இருந்தால் என் நெஞ்சில சுடுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வந்து சீவலப்பேரி பாண்டியா நடிச்சிருந்த நெப்போலியன் சார் சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த விஷயத்த நிஜமாலுமே நேரில் சொன்னவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீவலப்பேரி பாண்டி. அவருடைய பேர் வந்து பாண்டி. பிறந்து வளர்ந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலிக்கு உட்பட்ட சீவலப்பேரிங்கிற கிராமம். சீவலப்பேரி கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறாரு. பாண்டி அவருடைய அண்ணன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மலையாண்டி. இவங்க 2 பேருமே பணக்கார குடும்பம் தான். அந்த ஊரோட சந்தையே, சீவலப்பேரியோடைய சந்தையே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமான இடத்துல தான் நடந்துட்டு இருக்குது. இவங்க கேட்டு மாதிரி வசூல் பண்ணிக்கிறாங்க. கேட்டு குத்தகை கூட்டு வசூல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்க நிலத்த சந்தை வாடகை கூட்டு கடைக்கு இவ்வளோன்னு சொல்லி காசு வாங்கி இவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் அந்த ஊரில் ஒரு சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சபிள் ஒரு பர்சனாக இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரு என்னமோ ஆரம்பத்தில் நல்ல மனுஷனாக தான் இருக்கிறாரு. அவர் பேரை சொல்லி மற்றவங்களாம் அது இதையும் இவங்க அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மலையாண்டி கோவம் வருது. உடனே மலையாண்டி என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆளுங்களை பிடிச்சி அடிச்சு போடுறாரு. அடித்த உடனே என்ன ஆகுது, அவருக்கு சுப்பிரமணியத்துக்கு வந்து பயங்கர கோவம் வருது. உடனே என்ன பண்ணுறாரு, அவன் நம்மளை விட இப்போ நம்மளுக்கு ஈக்குவலாக பலசாலியாக இருக்கிறான், அவன் நம்ம எதிரியாக வச்சுக்கூடாது, அவன் நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உடனே மலையாண்டியை தனக்கு வந்து க்ளோஸ் ஆகிக்க சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. மலையாண்டி என்ன பண்ணுறாரு, ஓகே இருந்தாலும் பெரிய மனுஷன், அவன்கிட்ட சண்டை போட்டோம், அவர் வந்து நம்மளை ஃப்ரெண்டாக இருக்க தான் கூப்பிட்றாரு, அடியால் மாதிரி கூப்பிட்றாரு, அவர் கூட இருக்க கூப்பிட்றாரு, ஓகே பரவாயில்ல, இது வந்து நம்மளுக்கு ஒரு பெருமை தான் சொல்லிட்டு அவரும் போய் ஜாயின்ட் ஆகிக்கிறாரு. யார், சீவலப்பேரி பாண்டியோடைய அண்ணன் மலையாண்டி வந்து ஆப்போசிட் பார்ட்டியான சுப்பிரமணியம் அவரோட போய் ஜாயின்ட் ஆகுறாரு நட்பு ரீதியாக. அப்படி நட்பு ரீதியாக ஜாயின்ட் ஆன மலையாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நல்ல முறையிலே வச்சிருக்கிறாரு சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க. சுப்பிரமணியம் அப்படிங்கிற தலைவர் போஸ்டிங்கில், தலைவர் ரேஞ்சில் இருக்கக்கூடியவர், ஓகேங்களா. அப்படி இருந்த காலகட்டங்களில் மலையாண்டிக்கும் சீவலப்பேரி பாண்டிக்கும் சொந்தமான கிராம சந்தை நடக்கக்கூடிய இடத்துல கிராம சந்தை நடந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா. அந்த சந்தையில் வந்து சுப்பிரமணியத்தோட ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஆடு வியாபாரத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. ஆடு சந்தைக்கு கொண்டு வந்த உடனே ஆட்டோட எடையை அதிகமாக காட்டணும், பணம் நிறையா சம்பாதிக்கணுங்கிறதுக்கோசரம் ஆட்டோட வாயில் தண்ணி ஊற்றி தண்ணியை ஆட்டை வலுக்கட்டாயமாக தண்ணி குடிக்க வச்சு எடையை அதிகமாக காமிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நிறைய பேர் போய் மலையாண்டிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் நியாயம் சொல்லவும் மலையாண்டி என்ன பண்ணிடுறாரு, மறுபடியும் பிடிச்சி ஆளுங்களெல்லாம் பிடிச்சி அடித்து துரத்தி விட்டுருக்காரு. உடனே என்ன ஆகுது, மறுபடியும் நியாயம் போகுது யாருக்கிட்ட, அதே சுப்பிரமணியத்துக்கிட்ட. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, 10க்கு 15 போய் வத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் உண்மையாலுமே நான் தான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு மலையாண்டி சுற்றிட்டு இருக்கிறான், நீங்கள் தலைவரா அவன் தலைவரான்னு தெரியல, இதெல்லாம் நியாயமா, நீங்கள் அவனை விடக்கூடாது, 2ல் ஒன்று பார்த்தே அவனை முடிச்சிருங்க, போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்லி எல்லாம் சண்டை மூட்டி விட்றாங்க, குசலம் வைக்கிறாங்க. உடனே மலையாண்டி ஒரு இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு, ஓகே இந்த தடவை அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்னா அவனை கொலை பண்ண போகிறாங்க. அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான திருவிழா சொடலமாடன் சாமி கோயில் திருவிழா, சீவலப்பேரியில். அந்த திருவிழாவுக்கோசரம் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் சுப்பிரமணியத்தோடைய மனைவியை பாம்பு கடிச்சிருச்சு, அவங்க சீரியஸாக இருக்கிறாங்க, சுப்பிரமணியம் அவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு ஆளுங்களை விட்டு மலையாண்டியை தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போ மலையாண்டி தனியாக வந்த உடனே மர்ம நபர்களால் கொலை செய்யப்படுகிறார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பாண்டி ஒடியாராரு. ஒடியாந்து அண்ணனை யார் கொலை பண்ணன்னு சொல்லி அழுகுறாரு. ஆனால் மறைமுகமாக கூலிப்படையை வச்சு கொலை பண்ணது சுப்பிரமணியன் தான். தன்னோட அண்ணனை கொலை பண்ணது சுப்பிரமணியன் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த டைமில் தெரியல. சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாரு, யாரோ என்னோட எதிரிகள் எனக்கு விசுவாசமாக இருந்த மலையாண்டி கொண்டு விட்டாங்கன்னு சொல்லி அவரும் பர்ஃபார்மன்ஸ் போட்டு நடித்து நவுத்துறாரு. இதில் வந்து ஃபஸ்ட்டு தெரியல. உடனே என்ன பண்ணுறாரு, சுப்பிரமணியம் உங்கள் அண்ணன் இருந்த இடத்துக்கு நீ தாப்பா எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வந்து இனிமேல் வலது கை இடது கை தும்பிக்கை நம்பிக்கை எல்லாமே நீ தான் சொல்லி அவரை கேன்வாஸ் பண்ணுறாரு. மைண்டை வாஷ் பண்ணி நீ இனிமேல் என் கூடயே இருன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த நடிப்பில் ஏமாந்து போன சீவலப்பேரி பாண்டி என்ன பண்ணுறாரு, சுப்பிரமணியம் கூடயே போய் சேர்ந்துக்கிறாரு. இதெல்லாமே நிஜமாலுமே நடந்தது. தெரிஞ்சுக்கோங்க. அவர் கூடவே இருக்கிறாரு. பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு உண்மையை ரொம்ப நாள் மறைச்சி வைக்க முடியாதுன்னு. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சீவலப்பேரியோடைய பாண்டியோட சம்பவத்தில் இதான் நடந்துச்சு. தன்னோட அண்ணனை கொலை பண்ணது மலையாண்டி தான் சொல்லி சீவலப்பேரி பாண்டிக்கு தெரிய வருது. உடனே ஒரு திட்டம் தீட்டுறாரு. தன்னுடைய சொந்தக்காரங்க, தன்னோட ஊருக்காரங்க, சுப்பிரமணியத்துக்கு ஆப்போசிட் பார்ட்டிங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. எங்கள் அண்ணனை எப்படி சுப்பிரமணியம் கூடவே இருந்து போட்டு தள்ளினானோ அதே மாதிரி நானும் அவனை கூடவே இருந்து போட்டு தள்ள போகிறேன், அவனை கதம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. போட்ட உடனே என்ன ஆகுது, கரெக்டாக ஒரு நாள் பார்த்து சுப்பிரமணியத்தை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளின உடனே அந்த ஆள் ஊர்லேயே பெரிய மனுஷன், சீவலப்பேரி பாண்டியால் அந்த ஊரில் பிழைக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் அங்கேருந்து கொடைக்கானல் ஓடி போயிடுறாரு தலைமறை வாழ்க்கையாக. அவருடைய மனைவி இங்கே தான் இருந்திருக்கிறாங்க.
அவரு அங்க போயும் சம்பாரிச்சு நெறைய பணம் வந்து ஒய்ஃப்‌க்கு அனுப்பி விட்டுட்டு தான் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, அவருடைய கூட்டாளிங்கலாம் கூட்டிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் கொள்ளையடிச்சுட்டு வந்து ஏழை மக்களுக்கெல்லாம் பணம் குடுத்துட்டு போவாராம். ராபின் ஹுட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாரி ஒரு நல்ல விஷயத்த இவரு பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி இவரு பண்ணிட்டு இருந்த காலகட்டங்கள்ல என்ன ஆகுது, நெறைய பேர் வந்து சீவலப்பேரி பாண்டினாலே ரொம்ப பெரிய கொள்ளைக்காரன். அவன் வந்து ரொம்ப மோசமானவன், அக்யூஸ்டு. அது மட்டும் இல்லாம, அவர் நெறைய அரசியல் பின்புலம் மிக்க நபர்களையும், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கிற ஆளுங்களையும் மிரட்டி பணம் புடுங்கி ஏழைகளுக்கு குடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தீயா பரவுது. பொதுவா நம்ப ஊர்ல இருக்கிறவங்கட்ட புடுங்கி இல்லாதவங்கட்ட குடுத்தா, அது வந்து தப்பு தான் சினிமால. நிஜத்திலேயே எல்லா இடத்துலயுமே புடுங்கி இன்னொருத்தர்ட்ட குடுக்குறது தப்பு தான். அப்படிங்கும்போது அரசியல் அழுத்தத்தின் காரணமாக ஓகேங்களா? இதெல்லாம் குற்றங்கள் தான். இந்த குற்றத்தின் காரணமா அவர பார்த்ததும் சுட்டு பிடிக்க சொல்லி அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உத்தரவு குடுக்குறாங்க. அரசு அதிகாரிகள். தமிழ்நாட்டோட முதல் என்கவுண்டர் அவர் தான். ஓகேங்களா? இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கும்போது, அவரு கம்பல்சரி வருஷம் வருஷம் அந்த திருவிழாவுக்கு வந்துருவாருன்னு சொல்லி ஊருக்கே தெரியும். என்ன திருவிழா? திருநெல்வேலியில இருக்கக்கூடிய சீவலப்பேரி கிராமத்தில இருக்கக்கூடிய சுடலமாடசாமி கோயில் திருவிழாவுக்கு. வருஷம் ஆனா இந்த மனுஷன் வர்றது தவறவே தவறாதுப்பாங்கிற மாரி ஒரு சூழ்நிலையில அவர் கண்டிப்பா நீங்க வராதீங்க, உங்கள போலீஸ் தொலவுது, வந்தா உங்கள ஏதாவது பண்ணிப்புடுவாங்க, வராதீங்கன்னு சொல்லி நெறைய பேரு தகவல் அனுப்பிவிட்டுமே கூட, அதெல்லாம் மீறி என் ஊர் திருவிழா, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வர்றாரு மனுஷன். வர்றாரு, மாறு வேஷத்துல இருந்த போலீஸு இவர சூழ்ந்து நின்னுக்கிட்டாங்க. சூழ்ந்து நின்னுகிட்டு என்ன பண்றாங்க, "நாங்க உன்ன சுடப் போறோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவரு என்ன பண்றாரு, "சுடப் போறீங்களா? சரி சுடுங்க" அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாப்புல. உடனே என்னன்றாங்க அதுல ஒரு போலீஸ்காரரு, "சரி, சரி. நீ என்ன பண்ணு, நானும் உன் ஆளு தான். நீ என்ன பண்ணு தப்பிச்சு ஓடிரு. நீ தப்பிச்சு ஓடிரு. மேலதிகாரி கேட்டா நீ தப்பிச்சு போயிட்டேன்னு சொல்லிர்றேன்" சொன்னாங்களாம். அப்ப அவரு சொன்னாராம், "இந்த சீவலப்பேரி பாண்டிகிட்ட இருக்கிற ஒரு விஷயமே அவனுடைய கௌரவம் தான்ல. என்னைய முதுகுல குண்டு பாய்ஞ்சு செத்து போயிட்டான்னு சொல்லி 4 பேர் சொல்ற அளவுக்கு நான் விடமாட்டேன். தைரியம் இருந்தா என் நெஞ்சில சுடுங்களேன்" அப்படின்னு சொல்லி தைரியமா நின்னு போலீஸுங்களால மார்புல சுடப்பட்டு இறந்து போகிறார். யாரு? சீவலப்பேரி பாண்டி அவர்கள். அவர் இறந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய முதல் என்கவுண்டர். தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் அப்படிங்கிறது சீவலப்பேரி பாண்டி அவர்களுடைய என்கவுண்டர் தான்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அன்னைக்கு அவர் நடிச்ச விஷயம் அப்படிங்கிறது வந்து அன்னைய காலகட்டங்கள்ல அந்த ஊருக்குள்ளோடி தெரிஞ்சிருந்துச்சு. சீவலப்பேரி பாண்டினாலே எல்லாருமே பயந்துக்குவாங்க. பாண்டில சீவலப்பேரி பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி வந்து அவருடைய கதைய வந்து படமா எடுத்தாங்க. நம்மளுடைய நெப்போலியன் சார் அவர்கள் நடிச்சிருந்தாரு. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சீவலப்பேரி பாண்டினாலே பட்டி தொட்டி படம் தமிழ் பேசுறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அளவுக்கு பீக்ல கொண்டு வந்துட்டாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மலையூர் மம்பட்டியான் அவருடைய கதையும் வந்து பார்த்தீங்கன்னா, படமா எடுத்திருக்கிறாங்க. 2 பாகம் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரசாந்த் சார் அவர் நடிச்சிருக்கிறாரு. 2வது படத்துல. ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் வந்து பிரசாந்த் சாரோட அவங்க அப்பா நடிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நிஜ சம்பவங்கள தழுவி எடுக்கப்பட்ட உண்மையான நிகழ்வு தான் சினிமா படமே எடுத்திருக்காங்க. ஒரு சில விஷயங்கள உட்புகுத்தி, ஒரு சில விஷயங்கள வெளிக்கடத்தி எடுத்திருக்கிறாங்க. சீவலப்பேரி பாண்டி அப்படிங்கிற பேர்ல வந்த படம் கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க முக்காவாசி சம்பவம் உண்மை சம்பவத்த தழுவுனது தான். சரிங்களா? இவ்வளவு நேரம் கேட்ட எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி.